ஹலோ மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ஸ் தமிழ். இன்னைக்கு வீடியோ நம்ம லைவ் டிவி ஷோஸ்ல நடந்த தர்ம சங்கடமான நிகழ்வுகள் மற்றும் காமெடியான சம்பவங்களை பத்தி என்ஜாய் பண்ண போறோம். சோ வீடியோஸ் நம்ம ஃபன்னா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா கடைசி வரைக்கும் பத்தி என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆள செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போல ஃபன்னான வீடியோஸ்லாம் நீங்க அடிக்கடி பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வாங்க போ வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸ்டார்ட் பண்ணு. கேமராவே பார்த்து பேசிட்டு வந்ததுனால கீழே பக்கம் மறந்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா ஆக்ஷன் மேடம் அப்படியே கேமராவே பார்த்து நடந்து வாங்க 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 வாங்க. டிவி இன்டர்வியூல ஒரு மூவி டீம் கூப்பிட்டு பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு பயபுள்ள பண்ண காரியத்தை பாருங்க. அட பாவி, ஸ்கூல் பிள்ளைங்க கூட உச்சா வந்தா மிஸ் கிட்ட சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போவாங்கடா. நீனடா பேண்ட்லயே போய் வச்சிருக்க, அதுவும் லைவ் டிவி ஷோல. கால்ல ஸ்கீய மாட்டிக்கிட்டு ஐஸ் ஸ்கேட்டிங் வீரர்களை பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு. அப்போ பேலன்ஸ் மிஸ் ஆகி இத கால்ல மாட்டிட்டு எப்படிதான் நிக்கிறீங்களோ? பின்ன எதுல மாட்டுவாங்க? நார்மலா நின்னு பேட்டி எடுத்துக்கலாம். நமக்கு இதெல்லாம் தேவையா? பின்தானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். கண்ணாடி துடைக்கிறதுக்கு 1000 இடம் இருக்கு. அந்த பொண்ணோட Dress தான் உனக்கு கிடைச்சதாயா? தம்பி அந்த பொண்ணே அதை கவனிக்கல. நீ எதுவும் போட்டு கொடுத்துறாதப்பா. மூடிட்டு இருக்க மாட்டேடா. வேலை நேரத்துல 2 நியூஸ் ரீடரும் சிரிச்சு பேசி நல்லா அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இது கேமரால ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சதும் அந்த ஆளு எப்படி நைஸா எஸ்கேப் ஆவறான் பாருங்க. செம்ம காமெடி. ஐயோ ரெக்கார்ட் பண்றானே, பாஸ்க்கு தெரிஞ்ச வேலையை விட்டு தூக்கிடுவானே. இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போய் உன்னை பேட்டி எடுக்க வந்தது ஒரு குத்தமாடா. அந்த பொண்ணையாண்டா புடிச்சு தள்ளி விட்ட? சார் வாழ்க்கையில நீங்க யாராச்சும் தள்ளி விட்டு மேல வந்திருக்கீங்களா? இது வரைக்கும் இல்ல, ஆனா இப்ப தள்ளி விட போறேன். ஆத்தி பைத்தியமாயவா, என்ன தள்ளி விட்ட? லூஸ் இல்லனே, மென்டல். இந்த கிறுக்கனுங்க மத்தியில நியூஸ் ரிப்போர்ட்டரா இருக்குது ரொம்ப சிரமம். பாவம், இந்த பொண்ணு ஒரு பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஆனா அதை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி விட்டுருச்சு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். ஒரு அரசியல் தலைவரை பொது வெளியில மேடையில பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது எவனை கொண்டது வண்டியை ஸ்டேஜ்லயே விட்டுட்டான். நான் எழுதி தரமா, எங்க ஆட்சி வந்தா மக்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்க அம்மா அழக. இந்த டிவி ஹோஸ்டோட Dressல ஏதோ பூச்சி பூந்துருச்சு போல. அத பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல போய் என்னன்னு பாத்துக்கலாம். அதை விட்டுட்டு இந்த பொண்ணு கேமரா முன்னாடியே Dress தூக்கி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா, சீஃப் கெஸ்டா வந்த பைபிள்ல சும்மா இல்லாம இனி ப்ராப்ளம் ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு காரியம் பண்ணா பாருங்க. ஒரு மனுஷன் இவ்வளவு நேரமா காப்பாத்துவேன். செவனாண்டி எல்லாத்தையும் பாத்துட்டியாப்பா? ஸ்பைடர்மேன் படம் வந்தப்போ அந்த படத்தை ப்ரோமோட் பண்ற விதமா ஒரு நியூஸ் சேனல் ஒரு ஸ்கிட் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. அதுல என்னன்னா, ஒரு பொண்ணு லைவ்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்பைடர்மேன் வராரு. உடனே அந்த பொண்ணு மயங்கி விழும். உடனே ஸ்பைடர்மேன் அவங்கள பிடிச்சி காப்பாத்துவாரு. ஆனா அங்க நடந்தது என்னன்னா, பிடிக்கல பிடிக்கலடா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கடைசில சோதை பெருச்சி. எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ அட்வைஸ். எப்பயுமே உட்காரும் போது சேர் ஒழுங்கா இருக்கான்னு பார்த்து உட்காரணும்பா. ஐயோ என்னாச்சு? என்னாச்சு? போங்கடா. நான் விழுந்தது யாரும் பார்க்கல. சேச்சே, இங்க இருக்கிற 3 பேரை தவிர வேற யாருமே பார்க்கல. இவரும் ஒரு நியூஸ் ரீடரு. கொரோனா டைம்ல வீட்ல இருந்துகிட்டே ஆன்லைன்ல நியூஸ் படிச்சிட்டு இருக்காரு. எல்லாம் ஓகே தான். ஆனா என்னடா ஒரு கால பளபளன்னு தெரியுதுன்னு பார்த்தா தலைவன் பேண்ட் போடாமலே லைவ்ல உட்கார்ந்திருக்கான். ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானேன்னு அன்னைக்கு நான் பேண்ட் கூட தான் போடாம போய் உட்கார்ந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த ஆங்கர் பொண்ணு லைவ்ல ஒரு செலிபிரிட்டியை இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. முன்னாடி பார்த்த சம்பவத்திலேயே லைவ்லயே அந்த பையன் உச்சாதான் போயிருப்பான். ஆனா இந்த பொண்ணு கக்காவே போயிடுச்சுங்க. ஏய் இந்தாமா, என்னாச்சு உனக்கு? ஏதோ ஒரு மாதிரி பண்ற, சொல்லு என்னாச்சு உனக்கு? ஆய் வருதுண்ணே. என்ன உங்களுக்கு வராதானே?
என்னண்ணே ஒரு மனுஷனோட அர்ஜென்ட் புரியாம இங்கே இருங்க. ஆனா இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுப்பா. இந்த காரியத்தை எவன்டா செஞ்ச? அட தர்த்தரம் முடிச்சவனே, உன் குழந்தைதான் இதை செஞ்சதா? நாத்தம் தாங்க முடியல. கெஸ்ட்டுக்கு வச்ச தண்ணியை குடிச்சிட்டு இப்படி ஆமா வாந்தி எடுப்ப, அதுவும் கேமரா லைவ் போயிட்டு இருக்கும் போதே. தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாதே, லென்ஸினால் சுட்ட வடு. இந்த பழமொழி இந்த தம்பிக்கு கரெக்டா பொருந்தும். மோந்து பாக்குறதுக்கு உனக்கு வேற இடமே கிடைக்கலையாமா? நீ மோந்து பார்த்தத ஊருக்கே போட்டு கட்டாங்க பாரு. ஏய் அங்க போய் நம்மள கேமரால காட்டுறாங்க. என்ன எப்படி நாருது? ஐயோ கேமரால காட்டி தொலைச்சிட்டானுங்களே. காலையில வந்து ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? போங்கடா போய் தொலைங்கடா. ஆத்திரத்துல அடி வாங்காச்சு, சிங்கத்தோட மூத்தத்துல அடி வாங்காச்சு. உலக அழகி போட்டியில முதல் பரிசு ஜெயிச்ச பொண்ணுக்கு கிரீடம் வழங்கும் போது தோல்வி அடைஞ்ச பொண்ணு ஒண்ணு பொறாமையில என்ன பண்ணுச்சுன்னா, ஏய் குடுறீங்க, உனக்கு கிரீடம் ஒண்ணுதான் ஒரு கேடா? நீ இல்ல உலக அழகி, மூஞ்சி பாரு கண்ணாடில. நான் தாண்டி உலக அழகி. இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் ரொம்ப பாவங்க. ஏன் சொல்றேன்னா, இவரோட காரை அங்க ஒரு ஐஸ் கட்டி மேல நிறுத்திட்டு வந்திருக்காரு. கேமரா லைவ் போயிட்டு இருக்கும்போது இவரோட கண்ணு முன்னாடி அந்த காரு bilen her bag mig. Næste gang overvejer I. Ej. Okay. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்க. வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு செலிபிரிட்டி பண்ண ஒரு டிவி ஷோல பல பேர் முன்னாடி இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கும்போது அந்த டிவி ஆங்கர் பண்ண கேவலமான ஸ்டைல பாருங்க. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை அந்த ஆங்கர் பண்ணதும் அந்த பொண்ணு உடனே கோவப்பட்டு அந்த ஷோவை விட்டே வெளியே போயிட்டாங்க. இது வெளிநாட்டுல நடந்ததால கேஷுவலாவும் பண்ணாம எடுத்துட்டு விட்டுட்டாங்க. ஆனா இதுவே நம்ம நாட்டுல நடந்துருந்துச்சு. அந்த ஆங்கரோட சில காட்சிகளை விஎஃப்எக்ஸ் பண்ண கிரீன் இல்லனா ப்ளூ Dress போட்டு நடிப்பாங்க. அப்படி இந்த நியூஸ் சேனல்ல ஒரு பொண்ணு ப்ளூ கலர் Dress போட்டு வந்திருக்கு. ஆனா மூஞ்ச மூடாமலே வந்துட்டாங்க. உடனே அசிஸ்டன்ட் பொண்ணு ஒன்னு ஓடி வந்து அந்த மூஞ்ச மூட ட்ரை பண்ணும்போது, நம்ம ஊர்ல குக்கிங் வித் கோமாளி ஷோ போல ஃபாரின்ல ஒரு குக்கிங் சேனல் இருக்கு. அதுல கலந்துக்க ஒரு செலிபிரிட்டி ஹெலிகாப்டர்ல வந்திருக்காங்க. அப்போ கீழே சமைச்சிட்டு இருந்தவரோட நிலைமை இப்படி பண்றிய முட்டா பயனுள்ளா உங்க அறிவுலி அறிவு. ஃபாரின்ல ரிலீஸ் ஆன ஒரு பேய் படத்தை ப்ரோமோட் பண்ற விதமா டிவி ஷோரூம்ல டிவி வாங்க வந்தவங்கள எப்படி எல்லாம் பிராங்க் பண்றானுங்க. To look ahead at this first test. அவனுங்க வேணுக்குனே தான் என் மேல அடிச்சிருப்பானுங்க நினைக்கிறேன். அம்மா என்ன அடி. ஏயா பட்டன் பிஞ்சு போற அளவுக்கு தொப்பை வளர்த்து வைக்கிறது? அந்த ஒரு பட்டன் எவ்வளவு பாரத்தை தான் தாங்கும்? தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும். பொதுவா டிவில பேட்டி கொடுக்கறவங்க தங்களோட மூஞ்சி டிவில வரணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா இந்த பொண்ணு டிவில மூஞ்சி தெரிஞ்சிடவே கூடாதுன்னு பேசுது. நீங்க ஏன் மூஞ்ச மறைச்சிட்டு பேசுறீங்க? என் புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு லீவு போட்டு வந்திருக்கேன். என்னோட பாசுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், வேலையை விட்டு தூக்கிடுவாரு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஒரு நியூஸ் சேனல்ல இந்த நியூஸ் ரீடர் பொண்ணு அவங்களோட செல்ல வளர்ப்பு நாய்க்குட்டிய தூக்கிட்டு போய் டேபிள்ல வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா டேபிள்லயே கக்கா போயிடுச்சு. சாம்பார் ஆப்பு எனக்கு. நம்ம ஊர்ல காஃபி வித் டிடி மாதிரி ஃபாரின்ல ஒரு டிவி ஷோ இருக்கு. அங்க சில செலிபிரிட்டி எல்லாம் கூப்பிட்டு என்னென்ன கேவலமான காரியம் பண்ண சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் பண்ண சொல்லுவானுங்க. அவங்களும் வெக்கமே இல்லாம பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த செலிபிரிட்டி பொண்ண ஒரு ஸ்டெப் ஒண்ணு போட சொல்றாங்க. அத அந்த பொண்ணு போடும்போது என்ன எழவியாது. இதுக்குதான் எங்க போனாலும் பல்லு விளக்கிட்டு போகணுங்கிறது. என்ன ஏதோ கெட்ட துர்நாற்றம் அடிக்குது? எங்க இருந்து அடிக்குது? இவகிட்ட இருந்து அடிக்குதோ? என்னத்த தின்னு தொலைச்சான்னு தெரியலையே, கொமட்டிக்கிட்டு வருது. அட பாவி, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேள்விப்பட்டிருக்க. நீ என்ன ஒர்க்கடா பண்ணிட்டு இருக்க லைவ் நியூஸ்ல? திருப்பி தாங்களே. திருப்ப வேணாங்கிறீங்க. திருப்பி
மாட்டிக்கிட்ட பங்கு. அடங்கொம்மால இங்க இருக்கிற மாடுகளா ரொம்ப நல்ல மாடுங்க. சூப்பர் பீஸா இருக்கு, இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். இங்க பாருங்க மக்களே, ரோடு மழை பெஞ்சதுல உடஞ்சு நிக்குது, இதுல காலை வைக்க கூடாது. பொருள் அந்த மாதிரி வருமா? மேன் ஓகேடா, ஸ்கிரீனை இழுங்க. இப்பதான் இழுக்கணும், இழுங்கடா டேய். ஐயோ சீக்கிரம் இழுங்கடா, ஒழுங்கா இழுங்கடா. ஐயோ மாட்டிக்கிச்சுடா டேய். ஐயோ மாட்டிக்கிட்டனே. ஐயோ இருங்கடா, ஒரு நிமிஷம் இருக்கடா. ஆகா தப்பிச்சிட்டான்டா சாமி. ஏன் எதுக்கு அவார்டு அனௌன்ஸ் பண்ணதும் பட்டுன்னு எந்திரிச்சு பக்கத்துல இந்த பொண்ணுக்கு படார்னு கிச கொடுத்துட்டு அந்த பயப்புள்ள இதை பார்த்து ஷாக்கான பக்கத்துல இந்த பொண்ணு, தம்பி எனக்கெல்லாம் கொடுத்துடாதப்பா அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருச்சு. ஆமா, நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க சொல்லுங்க. அட ஆமா, என்னையா ரேம படக்குன்னு பஞ்சம் மொத்தம் கொடுத்துட்டேன். அவ்வளவு வெரி மாப்பிளை பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு சொல்லி பின்னாடி இந்த எல்இடி உடைச்சிட்டானே. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். எதிரியால மறுபடி எந்திரிக்கவே முடியாது. இங்க பாருங்க மக்களே, எனக்கு முன்னாடி ஷோ பண்ணிட்டு போனவங்க இந்த எல்இடி ஸ்கிரீனை உடைச்சு வச்சிருக்காங்க, அதனால சரியா தெரிய மாட்டேங்குது, என்ன மன்னிச்சுக்கோங்க. புயல் டைம்ல கடல் கிட்ட நின்று வெதர் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தா மக்களே, டிவில காட்டுற திருடனை எங்க பார்த்தாலும் உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க. அவனோட போட்டோ எங்களுக்கு கிடைக்கல, அதனால அவன் போட்டோவை நாங்க வரைஞ்சிருக்கோம். இதான் அது. ஏண்டா திருட போட்டோ வரையறதுலாம் ஓகே, அதுக்கு நீ இப்படியாடா வரைவீங்க பொம்மை மாதிரி? He's got a nose and some hair that goes like that, and he was wearing a hat at the time of this particular. ஆனாலும் ஆச்சரியப்படுற வகையில போலீஸ் இந்த போட்டோவை வச்சே திருடனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. இது போல ஃபன்னான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.